Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனலில் நம்ம 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், தென் அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 7 போயமில் த ஹவுஸ் ஆன் எலன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயமுக்கு வந்து ஒரு ஸ்டான்ஸாவுக்கான தமிழ் மீனிங்கும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயமில் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்னாலே நமக்கு தெரியும். அந்த போயம்லேருந்து ஒரு ஸ்டான்ஸாக எடுத்து அந்த ஸ்டான்ஸாலேருந்து 2 or 3 லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 or 3 லைன் நமக்கு கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாங்களா? பேஜ் நம்பர் வந்து 203 கொடுத்துருப்பாங்க. புக் பேஜ் நம்பர் 10th இங்கிலீஷ் யூனிட் 7 போயம் த ஹவுஸ் ஆன் எலன் ஸ்ட்ரீட், பேஜ் நம்பர் 203. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இட் செட் அலோன், வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே unknown. It is a very mysterious place and inside you tell it has a ton of space, but at the same time it is bare to the bone. அதாவது இந்த லைனுக்கு இந்த ஸ்டான்ஸாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நான் போயம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த போயம் இல்லை ஒரு ஸ்டான்ஸாவுக்கான மீனிங்கும் இப்போ நான் ஜஸ்ட் சொல்கிறேன். என்னென்னா, அந்த வீடு வந்து அங்கே தனியாக இருக்குது. இன்ன வரைக்குமே அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால் அது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு மர்மமான இடம்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதற்கான கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இந்த லைனில் மேலே பார்த்தோன்னே அந்த ஸ்டான்ஸாவில் இட் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இட் ரெஃபர் டு மிஸ்டீரியஸ் ஹவுஸ், அந்த ஹவுஸை தான் வந்து ரெஃபர் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிக் அவுட் த லைன் அண்ட் தட் இண்டிகேட்ஸ் த சைஸ் ஆஃப் த ஹவுஸ். இந்த ஸ்டான்ஸாவில் 5 லைன்ஸ் இருக்குங்களா, இதில் எந்த லைன் வந்து அந்த ஹவுஸோடைய சைஸை பற்றி சொல்லியிருக்காங்க அதை ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது தான் வந்து அந்த டன் ஆஃப் ஸ்பேஸ்னால் ஒரு விசாலமான இடமா இருக்குது, மிகப்பெரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் லைன் இண்டிகேட்ஸ் த சைஸ் ஆஃப் த ஹவுஸ். இதுதான் வந்து அந்த சைஸ் ஆஃப் ஹவுஸோடைய சைஸை பற்றி சொல்கிற லைன் என்னென்னா, அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, மேலே அந்த லைனில் கேன்ன்ற வேர்ட் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஆன்சரில் ரைட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் almost every day. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. இந்த லைன் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டான்ஸாவிலேருந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதில் அவருக்கு என்ன கொஷின் வந்து கீழே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆத்தர் வந்து டெய்லியுமே அந்த வீடை கிராஸ் பண்ணி தான் அவங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்களாம். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குங்களாம். எப்படி அப்படின்னா, சம்மர் டேவில் மே மந்தில் தான் ரொம்ப அந்த ஹவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் அப்படின்னும். இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட் அப்படின்னா, இப்போ நான் அதெல்லாம் சொல்லும்போது உங்களோட மைண்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எப்படி திங்க் பண்ணிடுவோம் இல்லையா நம்ம, அப்போ இந்த வீடுனா இப்படி இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆன்சர் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டு ஹூம் டஸ் ஐ ரெஃபர் டு? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டிரைவ் த பாஸ் ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடேன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஐன்றது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ரெஃபர் டு த போயட். ஓகே, செகண்ட் கொஷின், பிக் அவுட் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இன் செகண்ட் லைன். செகண்ட் லைன் என்ன? த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர். இதில் இருக்கிற அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க. அலிட்ரேஷனாக நமக்கு தெரியும், கான்சனன்ட் சவுண்ட் வந்து அந்த லைனில் வந்துச்சுன்னா அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிட் பிரைட்டர் இதுதான் வந்து அலிட்ரேஷன். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டாஃபோர் எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ்,
not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. அதாவது இந்த லைன் கொடுத்துட்டு இதுக்கு கொஷின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். அங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் எந்த ஒரு சீசன்லையுமே வளரவும் வளராது, குட்டையாகவும் போகாது, வளரவும் வளராது, எந்த ஒரு இலைகள்லாம் உதிரவும் செய்யாது, துளிர் விடவும் செய்யாது, அதே மாதிரியே இருக்கும். எப்போ நம்ம பார்க்குறோமோ எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வாட் does it refer to? இதில் it அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it refer to the ட்ரீயை தான் ரெஃபர் பண்ணுது. in what way the tree is a mystery? எதனால் அந்த ட்ரீயை வந்து ஒரு மர்மமான ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? அந்த ட்ரீ எந்த ஒரு சீசன்லையுமே எந்த ஒரு வளரவும் வளராது. இலைகள் இப்போ ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரம் வந்து கொஞ்சம் வளரும், இலைகள் எல்லாம் உதிரும், ஏதாவது ஒரு சீசனில் இலைகள் எல்லாம் உதிரும், திரும்ப இலைகள் எல்லாம் துளிர ஆரம்பிக்கும், பூ பூக்கும், காய் காக்கும், இந்த மாதிரி அதனுடைய இதெல்லாம் செய்யும். ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும் இல்லையா? ஆனால் அந்த ட்ரீ வந்து எதுவுமே பண்ணாது. அதனால தான் அது வந்து ஒரு மர்மமான ட்ரீன்னு சொல்கிறோம். ஸோ அதான் ஆன்சர். த ட்ரீ இஸ் ஏ மிஸ்ட்ரி பிகாஸ் நோ லீவ்ஸ் க்ரோ இன் இட் டூரிங் எனி ஒன் ஆஃப் த சீசன். எந்த சீசன்லையுமே எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது. இட் நெய்தர் க்ரோ டால் நார் டஸ் இட் பிகம் ஷார்ட்டர். வளரவும் வளராது, ஷார்ட்டாகவும் ஆகாது, ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Rumors are constantly being made and each day the house just begins to fade. What happened inside the house? Rumors, அதாவது இந்த ஹவுஸை பற்றின ரூமர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு நாளும் அந்த வீடு வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து அந்த வீடை வந்து ஒரு வீடு பூட்டியே இருக்குது, யூஸ் பண்ணல அப்படின்னா தூசு படைஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ட் இன்சைட் த ஹவுஸ்? அப்படி என்ன தான் உள்ளே நடக்குது அப்படின்னு இதோட முடிச்சிருக்காங்க. ஓகே, இதுலேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். டஸ் த ஹவுஸ் ரிமைன் த சேம் எவ்ரிடே? எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்கா அந்த ஹவுஸு அப்படின்னு கேட்குறாங்க. No, the house doesn't remain the same as it has stay to fade away. ஒரு நாளுக்கு நாள் அந்த ஹவுஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ஃபேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா the house seems to begin to fade அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஈஸியாக எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. ஓகே, இதுவும் கரெக்டாக தான். திரும்பவும் நான் அதுக்கான ஆன்சர் இந்த லைனும் எழுதலாம். No, the house doesn't remain the same as it has ஸ்டே டு ஃபே அவே அப்படின்ற ஆன்சரும் எழுதலாம். இல்லை எனக்கு இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் சீம்ஸ் டு பிகன் டு ஃபேட் சிம்பிளாக எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஹவு டஸ் த போயட் கன்சிடர் த ஹவுஸ் டு பி எ மிஸ்ட்ரி? எதை வச்சு இந்த வீடு வந்து ஒரு மர்மமானது அப்படின்னு போயம் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. நோபடி நவுன் வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ்? யாருக்குமே தெரியாது அது உள்ளே என்ன நடக்குதுன்னு. அதனால வந்து இதை வந்து ஒரு மிஸ்ட்ரி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ த போயட் கன்சிடர் த ஹவுஸ் ஆஸ் ஏ மிஸ்ட்ரி. அதனால தான் இது வந்து ஒரு மர்மமானது அப்படின்னு சொல்கிறார். லாஸ்ட் கொஷின். வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ்? ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி ஏ மிஸ்ட்ரி. அப்படி என்ன தான் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு உண்மையாலுமே என்ன இருக்குன்னு தெரியாது, நான் கெஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு மர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர். ஓகே, இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் த போயட் நவுன் வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ்? போயமுக்கு தெரியுமா உள்ளே, போயட்டுக்கு தெரியுதா உள்ளே என்ன நடக்குது அப்படின்லாம்? நோ இல்லைங்களா? ஸோ நோ, த போயட் டஸ் நாட் நவுன் வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ். ஓகே, செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மிஸ்ட்ரி அபவுட் த ஹவுஸ்? அப்படி என்ன அந்த மர்மமான தன்மை? முன்னாடி இப்போ இந்த சேம் ஆன்சர் தான் வர மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே இருக்கிறத பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ தான் த மிஸ்ட்ரி அபவுட் த ஹவுஸ் இஸ் நத்திங். மர்மம் அப்படின்னு சொல்லப்போனால் எதுவுமே இருக்காது. பட் த ஃபேக்ட் தட் நோ ஒன் வில் நவ் வாட் ஹேப்பனிங் இன்சைட் த ஹவுஸ். யாருக்குமே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்குது, இதுதான் வந்து மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.